சார், பாலத்துக்கு பெயர் சூட்டுனது எப்படி அப்படின்னு கேட்டா, யானை பசிக்கு சோளப்பொரி குடுக்குற மாரி இருக்கு. முதல்ல அந்த பாலத்துக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயரை சூட்டுனதுக்கு நன்றி. அதுல சந்தேகம் கிடையாது. அது வரவேற்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆ. ஆனா, இந்த நேரத்துல சூட்டுனது எங்களுடைய கோரிக்கைகள் நாங்க என்னென்ன கோரிக்கைகள வச்சிருக்கோம், அதெல்லாம் விடுத்துட்டு ஒரு சின்ன பாலத்துக்கு போய் சூட்டிட்டோம். ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கும் நாங்க ஏதோ நல்லது பண்ணிட்டோன்ற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றது. இன்னைக்கு பாருங்க, எடப்பாடியார் விமான நிலையத்துக்கு தேவர் பேர நான் வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண போறேன்னு சொன்னாரு. அன்னைக்கு எல்லா அமைப்புகளும் அவருக்கு நன்றி தெரிவிச்சாங்க. பேப்பர்ல போட்டு விட்டாங்க. இன்னைக்கு காலையில பேப்பர தொறந்து பாருங்க. இவரு பாலத்துக்கு வேலுநாச்சியார் பேர வச்சதுக்கு, ம். ஒரு 4 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரன் ம். விளம்பரம் போட்டிருக்கான். அதே மாரி ஒரே மாரி போட்டு, அந்த பாலத்த கட்டுன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி குறிப்பிட்டு, அப்ப பாலத்த கட்டுன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யாருடையது? கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு போகுது? கான்ட்ராக்ட் யாருக்கு போகுது? இந்த கம்பெனிக்காரன்லாம் யார் பின்னணியில இருக்கான்? ஏன் அந்த 4 கம்பெனிக்காரனும் பாலத்துக்கு வேலுநாச்சியார் பேர சூட்டுனதுக்கு இவ்வளவு நாள் அவங்கலாம் எங்க இருந்தாங்க? திடீர்னு போடுறான். அந்த கம்பெனிக்காரன் யார் பின்னாடி இருக்கான்? இதெல்லாம் உடனடியா அமலாக்கத்துறை விசாரணை பண்ணணும். இவங்க மேலலாம் அமலாக்கத்துறை விசாரணை பண்ணணும். ம். இவங்களுக்கும் இந்த பாலத்துக்கு என்ன தொடர்பு? இவன் ஏன் வாழ்த்து சொல்லணும்? நாங்க தானே சார் சொல்லணும். முக்குலத்தோர் சொல்லணும். எந்த அமைப்புகளுமே இத பத்தி பேசலையே. ஆமா தெரியலையே. சார். நாங்க சொல்லணும் சார். ஆ. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நாங்களே அத இது அரசியல் விளையாட்டா பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குன்னு பார்க்கிறோம்.